இரண்டு குழந்தைகளையும் காட்டிலே மரத்தின் நிலையிலே கொள்ளாமல் போட்டுவிட்டு வந்துவிடுங்க. அண்ணன் சொன்னவனே பார்த்தாங்க கல்யாணமாகும். இசைக்கமையின் நீலராஜனையும் ஒரு பல்லக்கிலே வைத்து அறுவடை காரியத்தை அழைத்து வருகின்றார்கள். ஓங்கி வளர்ந்த ஒரு வேப்பமரம் நிலையிலே இரண்டு குழந்தைகளை போட்டுவிட்டு 10 அடி அந்த பக்கம் போய் அப்படி பரிதாபப்பட்டு திரும்பி பாடுறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகள் காதகத்திலே நாம விட்டுட்டு போறோம், எப்படிதான் வாழ போகிறதோ. பார்க்கும்போது இசைக்கமையின் நீலராஜன் குழந்தையாக இருந்தவர்கள் கோலம் வருகின்றார்கள். ஒரு ரூபத்தோடு நிற்கின்றார்கள். பார்த்தார்கள் தலையாரிமார்கள் ஒரு சாதாரணப்பட்ட குழந்தைகள் அல்ல, இல்லை என்று அளவை அடித்து ஓடினார்களாம். இசைக்கவே நீலராஜனும் சரி காலகத்திலே கிடைக்கக்கூடிய கனிகளை புசித்து காலத்தை கழித்து வந்தார்கள். நாட்கள் சில கழிகிறது, வருடங்கள் சில உருண்டோடியது. ஒரு நாள் நினைத்த வரம்பத்தையும் தாயாரிய காட்டு வேலை இசைக்கமையானவள் அண்ணனை பார்த்து சொல்லுகின்றார். அண்ணா நாங்கள் இருந்தவாரா நமக்கு கேட்டவரும் தாயாகிய காட்டுகளை இசைக்கமையானவை பார்த்து சொல்றார். என்ன சொல்லுவாங்க? அண்ணா இவ்வளவு நாள நம்ம சின்ன பிள்ளையா இருந்தோம், பார்த்தவர்கள் எல்லாம் அண்ணன் தங்கச்சின்னு சொன்னாங்க. உண்மை. இனிமேல் நம்மளை அப்படி சொல்ல மாட்டார்கள், தப்பான முறையில எண்ணம் கொள்வார்கள். ஒருவேளை கணவனும் மனைவியுமாக இருப்பார்களோ தப்பான முறையிலே எண்ணம் கொள்வார்கள். ஆகையால் நீங்க காட்டிலே வாழ்ந்து வாருங்கள். நான் செங்காட்டிலே செங்காட்டி இசையாக வாழ்ந்து வருகின்றேன். போய்விட்டு வரக்கூடிய நேரத்தில் எனக்கு தகவலாக சொல்லிட்டு கணக்கு முறுக்கிட்டு கொண்டு வரணும். என்ன வேணும்? கசுவு நேட்டி கசுவு நேரி எனக்கு சொல்லுவோம். அவர் பிறகு செலுத்து கொண்டு வருவேன் என்று அண்ணன் கேட்ட போது இசைக்கமையான ராமனவை சம்மதித்தார். சரி, செங்காட்டிற்கு போக வேண்டும், உடுப்பதற்கு ஆலை ஆவதுங்க வேண்டும் என்று ஆண்டவனை நினைக்கின்றாய். அந்த பகவானே நான் செங்காட்டில் போவதற்கே செங்காட்டில் போவதற்கே சிவனே நீ துயிலாய். கொடுப்பதற்கு ஆணை ஆவணங்கள் வேண்டும் என்று இசைக்குமே ஆண்டவனை வேண்டும் போது அங்கே பட்டு பருவட்டம் வருகிறது. பட்டுவிட்டால் இசைக்கம்மை பருவட்டம் கட்டினார் நீலராஜேஸ்வரி. அந்த இடத்தை விடைபெற்றுக் கொண்டு என் தாயாகி இசைக்கம்மை ஆவே செங்காட்டுக்குள்ளே செங்காட்டி இசைக்கியாக புகுந்தாள். இசைக்கம்மை அங்கிருக்க நீலராஜன் வாழ்ந்து வந்தானே அந்த வேப்பமரம். அதன் பக்கத்தில் ஒரு சாஸ்தா ஐயனார் ஆலயம். கரங்கள் சோழ போதே
போவேன். சரி, ஆலயத்திலே தினம் ஒருவேளை பூஜைக்கு மட்டும் பலகை ஊரில் இருந்து ஒரு பிராமணன் மடுவதம் போவது வழக்கம். அதனாலும் பார்க்கின்றான் இந்த நீலராஜன். இந்த பூஜாரியை கண்டபோது இந்த நீலனுக்கு முந்தின ஜென்மத்திலே நடந்தது இவனுக்கு ஞாபகம் வருகின்றது. உன்னை போல் ஒருவர் தானே என்னுடைய தந்தையின் வாழும் இறக்க நேரிட்டது. ஆமா, உங்களை நேருடன் அறுக்க வேண்டும் என்றுதானே இறைவனிடத்தில் சென்று நாங்கள் நினைத்தவராகி இருக்கிறோம். உன்னை நாம் கொல்லாமல் விடுவதில்லை என்று என்னை துரத்து வருகின்றார். நீலராஜன் பூர்ணமாக அந்த பூசாரியை கொல்வதற்கு துரத்தி வருகின்றார். பார்த்தால் அந்த வெறியின் ஐயனுடைய பாதத்தில் விழுந்தான். ஐயனாரை என்னை கொல்வதற்கு ஒரு மாபூரம் வருகின்றது, பூரத்தில் இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த ஐயனாரை வேண்டும் போது ஐயனாருக்கு கடும் கோபம் உண்டாகி என்னுடைய கோவிலில் பூஜை செய்ய வரக்கூடிய அந்த வேலையை கொண்டு வருகின்றாய். இல்ல, குண்டோதரை எங்கள் பூரத்தை வரவழைத்தார். சரி, வந்தான் குண்டோதரன். பூரமாக வந்த நீலராஜனை கொண்டான், தின்னான், பின் சென்றான். நீலன் இறந்து போகின்றார். அவருடைய உயிரானது அவன் வாழ்ந்து வந்த வேப்பமரத்திலே சென்று உழைந்தது. ஆமா, அவன் நீலராஜன் இறந்த போது அவருடைய உயிரான வேப்பமரத்தை உழைந்தது. வேப்பமரமாக நிற்கின்றான் நீலராஜன். இப்படி இருக்கும்போது பலகையுடைய வாழ்ந்து வரக்கூடிய கரையாளர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு இளங்கமுறை கட்ட வேண்டும். இளங்கமுறை கட்ட வேண்டுமானால் காலகத்தில் சென்று மரங்களை வெட்டி வர வேண்டும் என்று கரையாளர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து காலகத்திலே வருகிறார்கள். மரங்களை பார்க்கின்றார்கள். நீலராஜன் வாழ்ந்து வந்த வேப்ப மரத்தை கண்டார்கள். தம்பி, இருக்கிறதே ஒரு வேப்ப மரம், சரியான மரங்கள் இருக்கிறது. மரத்தை வெட்டினால் இளங்கமுறை கட்டி விடலாம். அந்த மரத்தை வெட்டுவோம் என்று சொன்ன உடனே வேப்ப மரத்தில் இருந்து அப்படி கெவிழி அடிக்கிறது. அதை கூட அவர்கள் பார்க்கவில்லை. வேப்ப மரத்தை வெட்டினார்கள். அதிலேயே தம்பி முதிரம் சாடுகிறது. அதை கூட பொருட்படுத்தல. சரி, வேப்பமரத்தை வெட்டினார்கள், பணிபடுத்தினார்கள், பலகை ஊரில் இளங்கப்பறை கட்டி வைத்தார்கள். நீலராஜன் வாழ்ந்த அடையாளமே இல்லை. அப்போது நாட்டிலே வாழ்ந்து வந்தாலே என் தாயாகி இசைக்கம்மை. நீலராஜன் இறந்த செய்தி அம்மைக்கு தெரியாது. இசைக்கம்மை நினைக்கிறா, எப்படி அண்ணனை பார்த்து ஒரு வருடம் ஆகிவிட்டது. ஆமா, இன்னைக்கு அண்ணனை பார்க்க போக வேண்டும் என்று நீலன் அங்கு இறந்த போது நீ தமிழனை பார்க்கிறே அண்ணனுக்கு ஏற்ற பண்டா ஆயிலையாய் கொண்டு மாறாய். அண்ணனையோ காணாமல் ஆயிலையாய் சக்கி அம்பே